பெண்கள் எப்பொழுதும் சாமி கும்பிடும் போது ஒரு விஷயத்தை பின்பற்றினால் சுபயோக வாழ்வுதான். 3 இடம் முக்கியம். பெண்கள் நாட்டின் கண்கள் என கூறுவார்கள். நாட்டிற்கு மட்டுமல்ல, வீட்டிலும் கூட. ஒரு வீட்டில் தாயாக அல்லது மனைவியாக, சகோதரியாக என பெண் பல பரிமாணங்களை எடுத்து வீட்டில் இருக்கும் அந்த வீடுதான் அனைத்து செயல்களிலும் ஒழுங்கு பெறும். ஆண்கள் மட்டும் இருக்கும் வீட்டை போய் பார்த்தால் போன அடுத்த நிமிடமே வெளியே வந்து விடுவோம். எனவே வீட்டில் பெண்கள் தான் குலதெய்வம். அந்த குலதெய்வமான பெண்ணானவள் வீட்டில் ஒரு சில ஆன்மீக சாஸ்திரங்களை பின்பற்றினால் வீடு மேலும் சுபிக்ஷம் பெறும். பெண்கள் எப்பொழுதும் 3 இடங்களில் குங்குமம் இட வேண்டும். மாங்கல்யம், நெற்றி, முன்வகிடு, மத்தி. இது தெய்வீக பண்புகளை பெற்றுத்தரும். குங்கும பொட்டு வைத்தாலே உடலுக்கு நல்லது. தாலியை நூலாக சரடில் கோர்த்து அணிவதுதான் சிறப்பு. அத்துடன் தேவையான சங்கிலி முதலியவற்றை அணியலாம். நூலாகிய தாலி சரட்டில் பஞ்சபூத சக்திகள் அடங்கி இருக்கிறது. தாலி என்பது ஒரு மங்கள பொருள். எனவே அணிகலன்களை போன்று தினமும் அதனை கழற்றி வைப்பதும் மறுநாள் எடுத்து அணிந்து கொள்வதும் தவறான ஒரு விஷயம். அது எப்பொழுதும் கழுத்திலேயே இருக்க வேண்டும். காலையில் அடுப்பு பற்ற வைக்கும் பொழுது அக்னியை வணங்கி இன்று சமைக்கும் உணவினை அனைவரும் உண்டு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். மாலை வேளையில் அரச மரத்தை வலம் வரக்கூடாது. கோயிலுக்கு கொண்டு செல்லும் எண்ணெயை கோவில் விளக்கிலேயே தான் ஊற்ற வேண்டுமே தவிர வேறு ஒருவர் ஏற்றி வைத்த விளக்கில் ஊற்றக்கூடாது. முந்தானையை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது. இழுத்து சொருக வேண்டும். முந்தானை ஆடினால் குடும்பமும் ஆடிவிடும் என்பார்கள். குத்துவிளக்கு ஏற்றும் பொழுது ஒரு திரி மட்டும் போடக்கூடாது. 2 திரி இட்டு ஒரு முகம் ஏற்ற வேண்டும். தெற்கு பார்த்து நின்று கொண்டு கோலம் போடக்கூடாது. போடுகின்ற கோலம் தெற்கு பக்கமாய் முடியக்கூடாது. ஆலயத்தில் சுவாமி கும்பிடும் போது பின்னங்கால்கள் 2ஐயும் சேர்த்து கொண்டு முன் நெற்றி தரையில் தொட உடல் முழுவதும் தரையில் படுமாறு விழுந்து வணங்க வேண்டும். பெருமாள் கோயிலில் தீர்த்தம் வாங்கும் போது இடது கைக்கும் வலது கைக்கும் நடுவில் முந்தானை துணியை வைத்து தீர்த்தம் வாங்க வேண்டும். சுமங்கலி பெண்கள் குளிக்கும் போது தெற்கு முகமாக உட்கார்ந்து சிறிது மஞ்சளை தேய்த்து முகத்தில் பூசிக்கொண்டு தான் குளிக்க வேண்டும். ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து அம்மனை வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம். இப்படி பெண்கள் குடும்ப நலனுக்காகவும் தன்னுடைய நலனுக்காகவும் மேலே சொன்ன சிலவற்றை பின்பற்றி நடந்தால் நிச்சயம் வீட்டில் உள்ளவர்களுக்குள் பகைமை ஏற்படாது. பணம் இல்லை என பேச்சு அடிபடாது. துர்பேச்சுக்கள் பேச வேண்டிய அவசியமில்லை. தேவையில்லாத வாய் வம்புகள் வழக்குகள் ஏற்படாது. இந்த காலகட்ட பெண்கள் இதனை பின்பற்றுவதில்லை என கூறாதவாறு வீட்டில் உள்ள பெரியவர்கள் தற்கால பெண் குழந்தைகளிடம் இது போன்று சொல்லிக் கொடுப்பதன் மூலம் சகல சம்பத்துகளும் அந்த வீட்டில் குடிகொள்ளும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.